அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக ஒரு சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதில் முதலாவது நம்ம டோட்டல் நாமினேஷன் நம்ம மாநிலத்தில் 7,255 total nomination which we received was 7,255. அதில் accepted 4,512 accepted, rejected 2,743. இதுக்கு மேல் ஃபீமேல் பிரேக்கப் அப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வெப்சைட்லேயும் இருக்கிறது, அந்தந்த டிஓ வெப்சைட்லேயும் இருக்கிறது. அதில் டீட்டெயில்ஸ் நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங், total nominations we received was 7,255. அதில் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் 4,512, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க 2,743. இல்லை 3 nominations தேர்ட் ஜெண்டர் கேட்டகரியிலேருந்தும் வந்திருக்கிறது. இப்போது 9th March வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு பேர் சேர்க்குறதுக்கு டிலீட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு நமக்கு இருந்தது. ஸோ ஏற்கனவே நம்ம மாநிலத்தில் பொது வாக்காளர் 6,21,00,000 ஆட் இருந்தாங்க. இப்போது எலெக்டரேட் ஆஸ் அன் லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன் அது இன்க்ரீஸ் ஆகி இப்போது 6,29,43,512 இருக்குது. 629,43,512. So it is including both general voters and service voters. அப்புறம் breakup I can give. Male female, okay. Male female, male 3.09 crore, female 3.19 crore. Male 3.09 number fulla sollama 309,95,440 male, 309,95,440 this is male. 319,40,880 are the female. Transgender 7,192. So ஆக மொத்தம் 629,43,512, 6,29,43,512. Now regarding the seizure done by our FST, the flying squad, the static surveillance team, income tax department, மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இதெல்லாம் சேர்ந்துட்டு நம்ம சீஜர் ரிப்போர்ட் இப்போ நம்மக்கிட்ட இருக்கு, அதை நான் வாசிக்கிறேன். கேஷ் 83.99 crore has been seized so far. Leak 83.99 crore. Similarly, liquor value of 1.70 crore. Drugs and narcotics of 0.57 crore. Precious metals 130.51 crore. Others 14.86 crores. 130.51 crore. This is as of report obtained yesterday. Am I correct? Yes, sir. Yeah. So the total is rupees 231.63 crore. I am repeating, 231.63 crore. Sir, can you just repeat the whole? I'll repeat. Cash seizure 83.99 crore. Liquor 1.70 crore. Drugs and narcotics 0.57 crore. Precious metals 130.51 crore. Others 14.86 crore. So total 231.63 crore. Okay. Now regarding C-Vigil, இந்த C-Vigil ஆப் தான் நம்ம வாக்காளர்கள் இது நம்ம பயன்படுத்தணும். அதான் நாங்கள் நிறைய பாட்டி சொல்லியிருக்கிறோம். இந்த C-Vigil மூலமாக நமக்கு
எந்த பகுதியிலே எந்த ஏரியாவிலே லாங்கிடியூட் லாட்டிடியூட் அதெல்லாம் வரும். அது கூட எந்த டைம்லே எந்த தேதியிலே அது ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்காங்க அதுவும் நம்ம தெரியும். ஸோ அதனால எங்கே ஒரு மணி டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு, லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்கு, வேறு ஏதாவது ஒரு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன் போயிட்டுருக்குதோ அந்த மாதிரி விவரங்கள் நம்ம நேரில் அது ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இதில் அனுப்பிச்சிடலாம். இதுவரைக்கும் நமக்கு அதில் 1971 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. 1971 கம்ப்ளைண்ட்ஸ் இதுவரைக்கும் வந்திருக்கு. ஸோ 1971 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது. அதில் 1368 we found to be correct and action is being taken. The balance were found to be not true, so we are not taking action on them. Out of 1971 complaint இதுவரைக்கு 1971 நமக்கிட்ட வந்திருக்கு. அதில் 1368 மேலே 1368 மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். Similarly, MCC violation நமக்கிட்ட 2122 கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ஸோ இதில் மெயின்லி டீஃபேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வந்திருக்குது. அதில் சம்மந்தப்பட்ட சட்டத்தின்படி நம்ம கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்பாக அந்தந்த ஆர்ஓஸ் கிட்டே மீட்டிங்ஸ் வெஹிக்கிள் இதெல்லாம் பர்மிஷன் வாங்குவாங்க. இதுவரைக்கு டோட்டல் ஃபார் த ஹோல் ஸ்டேட் 6598 permissions have been granted by the ROs against 14,071 application. 71 application. Out of 14,071, 1401,071 application வந்து 6598 permissions for meetings vehicle கொடுத்துருக்காங்க. 4240 under processல இருக்கு. ஸ்டார் கேம்பெயினர் பாசஸ் இதுவரைக்கும் 778 நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம வெப்சைட்டில் அந்த லிஸ்ட் எல்லாம் அவைலபிள் இருக்குது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இது ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் என்ஷூரிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் பை த எலெக்ஷன் கமிஷன் இஸ் டு கோ ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ அதில் 8158 persons இதுவரைக்கும் நம்ம ப்ரிவென்டிவ் செக்ஷன்ஸ் ஆஃப் சிஆர்பிசி கீழே பவுண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். 8158 people have been bound over mean arrested under preventive sections of CRPC. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆப்ரேஷனல் செக் போஸ்ட் 515 இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் லைசன்ஸ் ஆர்ம்ஸ் எல்லாம் யார் யாருக்கிட்ட இருக்கிறதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ஸ் கைட்லைன் படி டிபாசிட் திருப்பி வாங்கியிருக்காங்க. அந்த நம்பர் 18,712. ஸோ டோட்டல் 18,712 18712. மோஸ்ட்லி வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி அன்லெஸ் தெர் ஆர் சம் ஸ்பெசிஃபிக் இது ஆக்சுவலி தட் அவுட் ஆஃப் ஹவு மெனி அந்த ஃபிகரும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கொடுத்துருவோம். Yeah, one more time I am telling, license arms deposited 18,712. 18712. Yeah, it has been deposited with the police. Now postal ballot details. First நம்ம 80+ electors சொல்கிறேன். நமக்கு 80+ elector 12.87 lakhs இருக்கிறாங்க. 12.87 lakhs. அதில் நமக்கு 1,49,567 12D ஃபார்ம்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு. 1,49,567 149,567 has reached the ROs. Similarly, people with disability
மாற்றுத்திறனாளிகளுக்கு நமக்கு 4.81 lakhs ஸ்டேட்லே மார்க் இருக்காங்க நம்ம எலக்ட்ரல் ரோலில். அதுலேருந்து நமக்கு 45,397 ஃபார்ம் 12D வந்திருக்கு. கொரோனா சம்பந்தப்பட்ட ஒரு 12D கூட நம்மகிட்ட வரல. அதே சமயத்தில் எசென்ஷியல் சர்வீஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட், ஷிப்பிங் இதெல்லாம் சேர்த்து நம்மக்கிட்ட 35 12D வந்துட்டு. 35 only 35. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏதாவது பிரிண்ட் ஆர் விஜுவல் மீடியாவில் ஏதோ இது கொடுக்கும்போது அவங்களுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுக்கும்போது எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன் வாங்குவாங்க. ஸோ அது கீழே நம்ம 63 சர்டிஃபிகேஷன் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். சிவிஜில் பொறுத்த வரைக்கும் பார்ட்டி வைஸ் we can give it, but இப்போ இல்லை, we'll give it, we can give it. சிவிஜில் ஆப் மூலமாக நமக்கு கரூர், கோயம்புத்தூர்லேருந்து ஹையஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. கரூர், கோயம்புத்தூர், சென்னை, நாமக்கல், இந்த ஃபர்ஸ்ட் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதில் 437 ஃப்ரம் கரூர், 323 ஃப்ரம் கோயம்புத்தூர், ஃப்ரம் சென்னை 112 வந்திருக்கு. இதில் நம்ம என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அந்தந்த டிஓ ஆர்ஓஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது முடிச்சுட்டு ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ். தென் கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணணும். அது எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன். ஸோ அதெல்லாம் நமக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிளாக், செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக் அந்த மாதிரி 3 டைம்க்குள்ளே அது பப்ளிஷ் பண்ணணும். அப் டு 48 hours பிஃபோர் எண்டிங் வித் ஆர் ஃபிக்ஸ் ஃபார் கன்க்ளூஷன் ஆஃப் போல். போலிங்கோட லாஸ்ட் போலிங் ஆரோட 48 ஹவர்ஸ்க்கு முன்னே அது ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் நமக்கு 23 மார்ச்லேருந்து 26/3 வரைக்கும் இருக்குது. 23 மார்ச்லேருந்து 26 மார்ச் வரைக்கும். செகண்ட் பிளாக் 27/3லேருந்து 30/3 வரைக்கும். தேர்ட் பிளாக் 31/3லேருந்து 4/4 வரைக்கும். இதில் கொடுக்கணும். இல்லை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அதுவும் சொல்லியிருக்காங்க. 1 லோக்கல் வர்னாக்குலர் நியூஸ் பேப்பர், 1 நேஷ்னல் நியூஸ் பேப்பர். அதுலேயும் நேஷ்னல் நியூஸ் பேப்பர்லேயும் நார்ம்ஸ் என்ன இருக்கும் அதுவும் சொல்லியிருக்காங்க. மினிமம் 75,000 சர்க்குலேஷன் as per record of DAVP or Audit Bureau of Circulation. For local vernacular newspaper at least 25,000 circulation. இது இருக்கணும். இதிலே அவங்களுடைய இந்த இன்ஃபார் பப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்கணும். கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் நான் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் கூட நான் சொல்லியிருந்தேன். நம்ம எப்பிக்கெல்லாம் நம்ம இப்போ ஸ்பீட் போஸ்ட்டில் எனி நியூ எப்பிக் நாங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் தான் இப்போ கொடுத்துருக்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம 21 வரைக்கும் வாட் எவர் நம்ம வாக்காளர் பட்டியலில் வந்திருக்கிறதோ 21.39 lakhs அது அத்தனையுமே நம்ம ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் வித்தின் 2 to 3 days எல்லாத்துக்கும் கையில் அது வரும். ஸோ ஸ்பீட் போஸ்ட் நம்ம 21க்கு உள்ளே உங்கள் பேர் நம்ம வாக்காளர் பட்டியலில் இருந்தால் இது ஆல்ரெடி உங்ககிட்ட வந்திருக்கிறோம் ஸ்பீட் போஸ்ட்டில். இல்லைனாக்கா ஒரு 1 or 2 days அது வரும். அதே மாதிரி அதுக்கப்புறம் கண்டினியூஸ் அப்டேஷன் நம்ம பண்ணிவிட்டு 28 February வரைக்கும் நம்ம கண்டினியூஸ் அப்டேஷன் அப்படியே இருந்தது. ஸோ அதுவும் 1.52 lakhs கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட எப்பிக் இன்னும் கொடுக்க வேண்டிய இருக்கிறது. அது நாங்கள் 25/3க்கு உள்ள எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அந்த 28/2லேருந்து till 10 days prior to last date of filing of nomination அதெல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட 1,50,000 வந்திருக்குது. அது நம்ம மேக்ஸிமம் 30th மார்ச்க்கு உள்ள ஸ்பீட் போஸ்ட்ல எல்லா வீட்லேயும் போய் சேர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் த நியூ நேம்ஸ் which have been included will definitely reach before 30th March
அதனால யாருமே அது கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் வரலனாக்க இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆல் த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இஎபிக் மூலமாக அதை டவுன்லோட் பண்ணலாம். எந்த நேரத்தில் அதை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த நம்பர் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஈக்குவல் வேலிடிட்டி இருக்கிறது. அது நம்ம எடுத்துகிட்டு போலிங் பூத்துக்கு போயிட்டு ஓட்டெல்லாம் போடலாம். ஸோ நான் வில் டேக் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஏதாவது நீங்கள் என்ன எஸ் அந்த மாதிரி மணி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நேரில் வீடியோ கூட நம்மக்கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் இதுவரை வந்திருக்குது. அதுக்கு நம்ம டிஓ சார்பாக நடவடிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம போட் போடுறதுக்கு போலிங் பூத் தான் போய் ஆகணும் அந்த கேட்டகரியில். ஏன்னா நம்ம போஸ்டல் பேலட் 16(3) வரைக்கும் நம்ம ஃபார்ம் 12D கொடுத்துருக்கணும். அது வரைக்கும் அவன் கொடுக்கலனாக்க இப்போ நம்ம இது போலிங் ஸ்டேஷனில் போய் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எப்படி அது பிபி கிட், நம்ம போலிங் ஸ்டாஃபும் பிபி கிட் போடுவாங்க, அந்த வாக்காளரும் பிபி கிட் ஃபுல்லாக போட்டுட்டு பாதுகாப்போடு யாருக்கு இன்ஃபெக்ஷன் பண்ணாமல் அது ஓட் போடுறதுக்கு ஏற்பாடு எல்லாம் லாஸ்ட் 1 ஹவரில் அவன் வரலாம். அவனுக்கு நம்ம அந்தந்த ஆரோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டீம் எப்போ வருது அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் நம்ம ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் கைட்லைனில் சொல்லியிருக்காங்க. அத்தனை பேர் இன்க்ளூடிங் வீடியோகிராஃபி போயிட்டு அதெல்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க. அது ஒரு ஆரோக்கும் ஒரு டேட் இருக்கும். வித்தின் த லாஸ்ட் 5 days நம்ம அதெல்லாம் எலெக்ஷன் பண்ணி பயன்படுத்தும் போது பிஃபோர் ஐபிஎஸ் அதிகாரி வந்து 6 மாசத்துக்கு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்காரு. அவர் வந்து ஒரு நார்த் ஜோனுக்கு வந்து நியமிச்சிருக்காங்க. அது தேர்தல் வயலேஷன் இல்லை. ஆல் த டிரான்ஸ்ஃபர்ஸ் நவ் த என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் அண்டர் டெபுடேஷன் டு த எலெக்ஷன் கமிஷன். ஸோ wherever it is required for shifting அதில் அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 6 மாசத்துக்கு உள்ளே ரிட்டையர்ட் ஆக போகிறது வந்து விதிகள் இருக்காங்க. Normally up to sub-inspector level, up to inspector level, up to other higher level, there are different rules. So that we are implementing. Corona. Everything is going as per plan and we are in close touch with the health department, and whatever standard operating procedures they are asking us to follow or asking the general public to follow, that is being followed. So election will be held. Campaigning வரும்போது heavy crowd இருக்கு. பட் அந்த மாஸ்க் போடுறது கிடையாது. ஒவ்வொரு சொல்லிட்டு தான் இருக்காங்க. But there is not a strong procedure. Government is very strictly looking into that. இப்போ நீங்க பார்த்தா DOs எல்லாம் along with the local police this thing, they are ensuring that those who are not putting the mask, they are being fined also. So, but other election commission role ille, that's the state government's role, and state government is doing that. Fine is for everybody. Fine, I mean that is for the, as per the health department instruction, whatever has to be done, the local administration will do that. சரி, இப்ப கேம்பெயின் வந்து டெலிபோன் கேம்பெயின் நிறைய பண்ணிருக்கு. இன்னொரு நம்பர்ல இருந்து அந்த நம்பரை வாங்கி எப்படி வந்து அது கேம்பெயின் வருதுன்னா அது கேண்டிடேட்டே வந்து பேசுற மாதிரியான கேம்பெயின் நிறைய வருது. Now இன்வெஸ்ட்மென்ட்க்கு நமக்கு என்சிசில வயலேஷன் சொல்றாங்க. இது மாதிரியான கேம்பெயினுக்கு yes, that can also be. Ipo some people we have also got some complaints that we are receiving phone மூலமா இந்த மாதிரி மெசேஜ் வருது. So that also we are looking into, because anything which is published, it should come with the MCMC approval. So if there is a video, if there is a song, or if there is some awareness material or some propaganda material which is not passed through MCMC, that also we are looking at. So violation. Yes, it is a violation. MCMC மூலமா அது வந்திருக்கணும். If there is any awareness propaganda material, it has to come. இல்லை கேண்டிடேட் எல்லா கேண்டிடேட் அப்படி பேசியிருப்பாங்களா, அது ரெக்கார்ட் பண்ணி இது கொடுக்குறாங்களா, தட் இஸ் another thing. ஸோ நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தால் அது திருப்பி நாங்கள் அது இன்வெஸ்டிகேட் பண்ணோம். சார், இந்த பாஸ்ட் 3 days வந்து thousands மேல வந்து கவுண்டிங் இருக்குது கொரோனா பாதிக்கிறது.
EC ஏதாவது நீங்க CEO you have mentioned anything about this? See, the election commissions reviews on a regular basis. What is the preparedness, what is the ground situation in the state? அது நம்மகிட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ் வேறு வேறு வழி மூலமாக அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் நோ. இல்ல மக்கள்கிட்ட ஒரு 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 மாதிரி மக்கள்கிட்ட இந்த கொரோனா வந்து அதிகமா பரவிட்டு இருக்கிறதால தேர்தல் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்ப ஒரு மீடியால இந்த மாதிரி நீங்க வந்து மக்களுக்கு தெளிவான இது என்ன சொல்றீங்க? See, our request from election commission is that whatever is the state government following to control corona, that should be followed. So அது நாங்கள் செப்பரேட்டாக ஒன்றும் சொல்கிறது இல்லை. For controlling this, the entire state government is working. So that has to be followed. எலெக்ஷன் இதனால பாதிக்குமா அதை பத்தியான உங்களுடைய தெளிவான See, the election commission is continuously watching the developments in the state about the preparedness and about the other things also. So this is a thing also which is being watched. So whatever is the direction of the ECI, that will be done. You are telling about the symbols. See, symbols அது கொடுத்துட்டே இருக்கிறாங்க. That we are, I mean, நிறைய வருது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்பப்பவும் ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக கொடுத்தோம். Okay. If there are any complaints, that the election commission guideline padi, after discussing with the commission, and also commission has its own way of getting inputs from the observers, from the state nodal special observers also, and commission will discuss with the administration, with the observers, and commission will give a direction. Based on that only action will be taken. Thank you. For EVM there are 16. அதில் ஒரு நோட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் எவ்வளோ நமக்கு அது இல்லை. தெர் ஹவ் பின் இன்ஸ்டான்சஸ் நம்ம 3 பேலட் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம பண்ணலாம். ஃப்ளையிங் ஸ்குவாட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஆர் தேர் தட் ஐ கேன் ப்ரொவைட் டுடே. இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மேலே இது. ஸோ no, any increase beyond the normal number. இல்லை இதில் இன்க்ரீஸ் கேட்குறாங்க. யா யூ கிவ் த figure. Yeah. 1 and 1. ஓகே இல்லை சொல்லுங்கள். அரசியல் கட்சிகள்ல சில கட்சிகள் வந்து ஒரே சின்னம், அதாவது சுயேட்சையா போட்டியிடக்கூடியவங்களே ஒரு 6 தொகுதி 7 தொகுதி இருக்கு. அவங்க சுயேட்சையா போட்டியிடும் போது ஒரே சின்னங்களை யாராவது கேட்டிருக்காங்க? அந்த மாதிரி கேட்டால் கூட எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கிறது. அவங்க 5% பிளேசஸில் அவங்களோட கேண்டிடேட் போட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் அது நம்ம ஃப்ரீ சிம்பிளில் வைக்க முடியுமா, அதுக்கு வெரி வெரி கிளியர் கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேணும். விட்ரல் நாளைக்கு வரும் தானே. டுடே இட் வில் கம். அது அப்லோட் பண்ணுறோம். விட்ரல் ஃபிகர்ஸ் இல்லை. ஓகே அதுக்கு மேலே இன்னும் நமக்கு தவறு. பிஃபோர் எலெக்ஷன் 7 to 7 AM to 7 PM election time. See, I do not want to take any names. நமக்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தால் there is a கமிஷனில் சொல்லியிருக்காங்க how we have to follow it up. அண்ட் எங்கேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கணும், எந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அது கொடுத்தா தென் எலெக்ஷன் கமிஷன் வில் டேக் எ ஃபைனல். தட் we are following. There are some confidential things that once it is published only you can tell. Thank you. Okay, so we are releasing few video clips, 20 video clips for the awareness of our voters. So I request you all to inform people through your media so that they see this and come for voting and things like that.